ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. இந்த கொட்டாங்குச்சியில் வச்சு எப்படி வீடு கூலிங்காக இருக்கிறது நிறைய யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். பாப்பா கிட்ட இது மாதிரி சின்ன சின்னதாக உடைக்கணும், அதுக்கு குடுங்கம்மா நான் உடச்சி தரேன்னு சொன்னால், லைட்டாக போட்டாலும் டைல்ஸ் உடஞ்சி போயிருந்தான்னு சொன்னேன். நீங்கள் குடுங்கம்மா டைல்ஸ் உடையாமல் நான் உடச்சி தரேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். சரின்னு கொடுத்தேன். அதே மாதிரியே டைல்ஸ் உடையாமல் கொட்டாங்குச்சியை உடச்சி கொடுத்துட்டா. இப்போ இந்த கொட்டாங்குச்சியை வாய் அகலமாக உள்ள ஒரு பவுலில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஃபில் பண்ண போகிறோம். கொட்டாங்குச்சி எதுக்காக போடுறோம் அப்படின்றத லாஸ்ட்டாக சொல்கிறேன். இதை முதல் நாள் நைட்டே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அடுத்த நாள் கிளம்புற 11 மணியை போல் எடுத்தேன். அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் கட்டியாக இருந்தது. இதை நம்ம ஃபேனுக்கு கீழே நம்ம யூஸ் பண்ணுற ரூமோ ஹாலோ லிவிங் பிளேஸோ எந்த இடமோ அந்த இடத்துல ஒரு மேட் போட்டு வச்சுருங்க. ஏன்னா இது வெயில் அதிகமாக சீக்கிரமாக மெல்ட் ஆயிரும், அந்த இடமும் தண்ணி பட்டுரும். அதுக்காக இதை ஃபேனுக்கு கீழே வச்சிங்கன்னா அந்த அன்னத்தல் இல்லாமல் ஹீட்டாக இல்லாமல் நல்லாயிருக்கும். கொட்டாங்குச்சி போடுறதுனால அந்த ஃப்ரீஸ் ரொம்ப நேரம் இருக்கும், சீக்கிரமாக மெல்ட் ஆகாது.